ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா சிறகடிக்க சீரியல் இன்னும் சூப்பரான அப்டேட்லாம் வரப்போகுதுங்க. ஒரு பக்கம் மீனாவுக்கு ரோகிணியை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் ரோகிணி நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஆனால் நேரம் வரும்போது நான் சொல்லி சொல்லுவேன். ஆனால் இந்த உண்மையை என்னால் மறைக்காமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக இந்த உண்மையை நான் மறைக்க மாட்டேன். குடும்பத்தில் எல்லாத்துலேயும் சொல்லிடுவேன். ஆனால் இதுக்கு நேரம் பார்த்து சொல்லிக்கிறேன் ரோகிணி. இப்போ நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ரோகிணிக்கு அதில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை குடும்பம் அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மீனை பயந்துறாங்க. என்ன நடக்குது? பாட்டி வீட்டுக்கு அண்ணாமலை குடும்பத்தினர் வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயா ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி கிறிஸ் பாட்டியிடம் இதுக்கப்புறம் எனக்கு தெரியாமல் நீ எதுவும் செய்யக்கூடாது, உறவே நமக்கு தேவை கிடையாது என்று சொல்லி திட்டி விட்டு நீ வேற தவசத்துக்கு வர சொல்லியிருக்க என்று சொல்ல, ஆமாம் நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும் ரோகிணி, எதுவுமே பண்ண முடியாது கல்யாணி, நம்ம கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்பைன்னு பார்த்து அந்த நேரம் பார்த்து மனோஜ் யார் கிளம்புறது என்று கேட்க வித்யா கேட்ட ஊருக்கு போகிறத சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்று சொல்லி சமாளித்து விடுகிறார் நம்ம ரோகிணிக்கா சமாளிக்க தெரியாது. ரோகிணி எல்லாம் அழைச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்தில் அனைவரும் பாட்டி வீட்டுக்கு வந்து விடுகின்றனர். ஒவ்வொருவராக பாட்டியை நல்லா விசாரித்து விட்டு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்க முத்துவின் நண்பர்கள் வருகிறார்கள். முத்து அவர்களிடம் ஜாலியாக பேசிக் கொண்டிருக்க அவர்களுக்கும் என கரும்பு பால் எடுத்து கொண்டு வருகிறார். அதனை முத்து டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருப்பதாக சொல்கிறார். பிறகு அனைவரும் கூறார்கள். அதேபோல் கிறிஸ் ரோகிணி நம்ம மகேஸ்வரி என மூவரும் அவர்கள் சொந்த ஊர் கிராமத்துக்கு வருகிறார்கள். உங்கள் ஊர் ரொம்ப அழகாக இருக்கு என்று சொல்லி, சரி நம்ம இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் என சொல்லிவிட்டு வெளியே வந்த ரோகிணிக்கு ஃபோன் போட்டு பேசுகிறார். ஊருக்கு வந்துட்டீங்களா, எங்கே இருக்கீங்க என்று கேட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் என்று சொல்கிறார். நாங்களும் வந்துட்டோம் என்று சொல்ல, ரொம்ப தூரம் இருக்கா என்று கேட்கிறார். ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்கு என்று சொல்ல, நாளைக்கு வேற அங்கே வந்துட்டு வரணும் என்று மகேஸ்வரி சொல்ல, கொஞ்ச நேரம் தானே பார்த்துக்கலாம் என்று சொல்கிறார். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு நபர் ஏன் நீ வந்திருக்க கூடாது, போயிடு என கத்தி சொல்ல, மகேஸ்வரி மற்றும் ரோகிணி இருவரும் பயந்து சரி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நீ இங்கேயே எங்கேயும் வெளியே வராது என்று சொல்லிவிட்டு ரோகிணி ஃபோனை வைக்கிறார். உடனே மனோஜ் சாப்பிட அழைக்கிறார். மறுபக்கம் முத்துவும் மீனாவும் கோயில் பூஜைக்கு சீட் வாங்க வருகிறார். அப்போது முத்துவின் நண்பர் வந்துட்டு அவளிடம் முத்து பேசி கொண்டிருக்க மகேஸ்வரியிடம் பேசி அந்த நபரும் மீனாவிடம் எதற்காக இங்கே வந்திருக்கீங்க, இங்கே வந்திருக்க கூடாது, போயிடு என்று அதே போல் சொல்ல மீனா பயப்படு. உடனே முத்து அங்கே நீங்கள் யாரு, நீங்கள் எதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க என்று சொல்லி விதிதான் சொல்கிறேன் என சிரித்து கொண்டு போகிறான். மீனா பயப்படுகிற. உடனே முத்து அவரே மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கார், எதுக்கு பயப்படுற மீனா என்று கேட்கிறார். முத்து ஒரு பக்கம். மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, வீட்டுக்கு வந்தது மீனா அத்தை, அதை நினச்சி பயந்து கொண்டே இருக்க பாட்டி முத்துவிடம் அந்த பொருள் எல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி பார்க்க, அண்ணாமலை அந்த பணம் கொடுத்து அதனால தான் நான் வச்சுருக்கேன்ப்பா, மீனா எதுக்கு இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா என்று கேட்க, முத்துவாதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என்று சொல்கிறார். ஸ்ருதி பாட்டியிடம் நீங்கள் ஒரு ஆண்டி ஏதாவது வேலையை வாங்குங்க, இந்த வீடியோ எடுத்து போகிறேன் என்று சொன்னால், அப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா, நான் அப்படியெல்லாம் அதிகாரம் பண்ண மாட்டேன் என்று சொல்கிறார். அவங்க பண்ணுறாங்க தெரியுமா என்ன சொல்லி அப்படியே சமாளிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணியோட எல்லா விஷயமும் தெரிஞ்சு. ஆனால் மீனாவுக்கு இங்கே தான் பெரிய ஆபத்தையே காத்துக்கிருக்கு. மீனா இது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்.